நீங்க இதுவரைக்கும் சபைக்கே போகாத ஒரு நபரா இயேசு கிறிஸ்துவ பற்றி உங்க வாழ்க்கையில ஆழமா அறிந்து கொள்ளணுமா? அப்ப ரிவைவல் சர்ச் உங்க எல்லாரையுமே அன்புடன் அழைக்கிறது. நம்ம கொளத்தூர் பூம்புகார் நகர்ல லொகேட் ஆயிருக்க ரிவைவல் சர்ச்சுக்கு நீங்க வாரம் வர முடியும். சோ இங்க எவ்ரி சண்டே ஞாயிற்றுக்கிழமை காலையில 10 மணில இருந்து 12 மணி வரைக்கும் சபை ஆராதனை நடந்து கொண்டிருக்குது. சோ நீங்க எல்லாருமே இந்த ஆராதனையில குடும்பமா கலந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்ல, எவ்ரி சாட்டர்டே ஒரு சனிக்கிழமையும் மாலை 8 மணி முதல் 9 மணி வரைக்கும் ப்ராஃபட்டிக் ஈவினிங் நடைபெறுது. இதுல பாஸ்டர் பீட்டர் எல்விஸ் அவர்கள் உங்களுக்காக விசேஷ ஜெபம் ஏறெடுப்பார்கள். நீங்க தவறாம கலந்து கொள்ளுங்க. ஒருவேளை என்னால நேர்ல வர முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா நீங்க கவலையே பட வேணாம். நீங்க கூகுள் மீட் மூலமாகவும் எங்களோடு கலந்து கொள்ள முடியும். சோ கீழே தெரியுற இந்த கூகுள் கோடை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதன் மூலமா எங்களோட நீங்க ஜாயின் பண்ணுங்க. சோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். எழுப்புதல் தீர்க்க தரிசன சபை நடத்தும் தீர்க்க தரிசன திருவிழா 2026 துதி ஆராதனை சகோதரி அனிதா பீட்டர் அவர்கள். தீர்க்க தரிசன செய்தி தீர்க்கதரிசி ஏவி பீட்டர் எல்விஸ் அவர்கள். உலர்ந்த எலும்புகள் போன்ற வாழ்க்கை உயிர் பெற்று புதிய மனிதனாய் எழும்ப ஒரு அரிய வாய்ப்பு. தேதி மே 23, 2026. நேரம் காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை. இடம் துளசி பார்ட்டியால் பூம்புகார் நகர், கொளத்தூர். முக்கியமாக அனுமதி இலவசம். காலையும் மதியமும் உணவு வழங்கப்படும். அனைவரும் தேவ ஆசீர்வாதம் பெற அன்புடன் அழைக்கிறோம். தாமதிக்காதீங்க, இப்பவே உங்க இடத்தை உறுதி செய்யுங்க. பிரைஸ் தி லார்ட். உங்கள் எல்லாரையும் இந்த ரிவைவல் வர்ஷிப்புக்கு வரவேற்கிறோம். மீண்டும் உங்களை இந்த வர்ஷிப் மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கு நம்ம எல்லாம் இணைந்து ஆண்டவர் ஆராதிக்க போகிறோம். இந்த வேளையில் ஆண்டவர் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்னு நம்ம பார்க்குறோம். இந்த ஆராதனை வேளையில் நம்ம துதிக்கிற வேளையில் அவருடைய அபிஷேகம், அவருடைய வல்லமை உங்கள் குடும்பத்தில் இறங்கும்படியாக அவருடைய அபிஷேகத்தை வாஞ்சித்து, அவருடைய வல்லமையை வாஞ்சித்து இன்றைக்கி ஆராதனையில் எங்களோடு சேர்ந்து கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே எங்களோடு இடைப்படுவார். ஆமென். அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரப்பிடுமே. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரப்பிடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே,
கபபலதரபரபா. தேங்க்யூ ஓரி பலஹதரபரபரிகரபரபா. அப்பா, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னீங்களே, இந்த வேலையில் எல்லார் மேலும் உங்கள் ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே. உங்கள் அபிஷேகம் எல்லா குடும்பங்கள் மீதும் இந்த வேலையில் உங்கள் அபிஷேகம் இறங்கட்டும். உங்கள் வல்லமை எல்லாரையும் நிறைப்பதாக இயேசுவின் நாமத்தில். உங்கள் அபிஷேகம் எல்லாரையும் நிறைக்கட்டும் இயேசுவின் நாமத்தில். யார் யாரெல்லாம் அபிஷேகத்துக்காக வாஞ்சிக்கிறீங்களோ ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அப்பா, உங்கள் அபிஷேகம் எங்களை நிரப்பட்டும், எங்கள் குடும்பத்தை நிரப்பட்டுன்னு சொல்லுங்கள். இந்த வேலையில் ஆண்டவருடைய அபிஷேகம் அளவில்லாமல் உங்கள் மேலே இறங்கி வருது. அவருடைய வல்லமை அளவில்லாமல் இறங்கி வருது. ஆவியானவருடைய ஆளுகை உங்க குடும்பத்தின் மீது வருது. ஓ ரீபபல தியாங்கரபல தரரபரபா. அவர் அக்கினியாய் வருகிற ஆவியானவர், அவர் பெருங்காற்றாய் வருகிற ஆவியானவர், அவர் ஜீவ நதியாய் வருகிற ஆவியானவர். அப்பா நன்றி. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எங்கள் குடும்பங்களில் இறங்கி வாங்க ஆவியானவரே, எங்கள் சபைகளில் இறங்கி வாங்க அப்பா, எங்கள் சரீரத்தில் ஆவியானவரை இறங்கி வாங்க. ரீபபலர், அவர் சாவுக்கு ஏதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். இந்த வேளையில் ஆவியானவர் உங்கள் சரீரங்களை இறங்குறார். எல்லா சாவுக்கு ஏதுவானவைகள் உயிர்ப்பிக்கப்படும் இயேசுவின் நாமத்தில். ரீபபல தேரா ஷகரபா. உங்கள் குடும்ப எதெல்லாம் எந்தெந்த பார்ட்ஸ்லாம் சாவுக்கு ஏதுவானதா இருக்கும் அது எல்லாம் இந்த வேளையில ஆவியானவருடைய அபிஷேகத்தினால உயிர்ப்பிக்கப்படும். நீங்க ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அப்பா இந்த வேளையில எங்க சரீரங்களை உயிர்ப்பிக்கிற ஆவியானவரே நீங்க இறங்கி வாங்க, எங்க குடும்பங்களை இறங்கி வாங்க. ரீபபல ரஷகதலரபா. இங்கே சொல்லலாம், காற்றும் இல்லை மழையும் இல்லை, ஆனாலும் எப்படி வாய்க்கால்கள் நிரப்பப்படும்னு. உள்ளங்கை அளவு மேகத்தை தான் பார்க்குறீங்களா? அது போதும் உங்கள் வாய்க்கால்கள் நிரப்புவதற்கு, பெரும் மழை பொழிவதற்கு. நீங்கள் பார்க்குற உள்ளங்கை அளவு மேகம் போதும். அதை பெரும் மழையாய் பொழிய பண்ணுகிற ஆவியானவர் இன்னைக்கு இறங்கி வந்திருக்கிறாரு. உங்கள் வாழ்க்கையில் உள்ளங்கை அளவு மேகத்தை தான் பார்க்குறீங்களா? பெரும் மழையை பார்க்க போறீங்க. அந்த உள்ளங்கை அளவு மேகம் தான் பெருமழை பொழிவதற்குரிய அடையாளம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ரீ கபபல ஷகதலரபா. அப்பா, எல்லாருடைய வாழ்க்கையிலும் அந்த உள்ளங்கை அளவு மேகம் பெருமழையாய் பொழிவதாக இயேசுவின் நாமத்தில். ஓ ரியலரபா ஷகதலரபா. நன்றி சொல்ற ஆண்டவரே. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அந்த இஸ்ரவேல் ஜனங்களை திருப்தியாக்க அவங்க சாப்பாடுக்கு அவர் ஒரு கீழ் காற்றை அனுப்புனாராம். கீழ் காற்றை அனுப்பின போது அது எல்லாம் காடைகளை கொண்டு வந்து குவித்ததான். அது எல்லாம் ஜனங்கள் திருப்தியாய் புசித்தாங்கன்னு பார்க்குறோம். ஆவியானவர் பெருங்காற்றாய் வருகிறவர். இந்த வேளையில் உங்கள் குடும்பங்களில் பெருங்காற்றாய் அவர் வருகிறார். எதெல்லாம் உங்களுக்கு குறைவாக இருக்கோ அதெல்லாம் திருப்தியாக போறீங்க. ஆவி நிறைவுனால திருப்தியாக போறீங்க. ஆவியானவர் கீழ் காற்று, ஒரு பெருங்காற்று உங்க வாழ்க்கையில வீச பண்றாரு. உங்க வாழ்க்கையில ஒரு திருப்தி உண்டாகுது. இந்த வேளையில திருப்தி உண்டாகுது இயேசுவின் நாமத்தில். ரிசீவ் பண்ணுங்க. ஆவியானவர் பெருங்காற்றாய் வருகிறார், பெருமழையாய் பொழிந்து கொண்டிருக்கிறார். ரிகலர ஷதிலிரபரபா. ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ரியலரபரபா. அந்த எலும்பு பள்ளத்தாக்குகளை, அந்த உலர்ந்த எலும்புகளை உயிர்ப்பித்த அதே ஆவியானவர் அந்த உலர்ந்த எலும்புகளை ரத்தம் சதை நரம்பு எல்லாம் உருவாகி அதை சேனையாய் நிற்க பண்ணினா அதே ஆவியானவர் இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறார். ரியலரபா. உங்க வாழ்க்கையில உலர்ந்து போயிருக்கிற காரியங்கள் உயிர் அடைவதாக இயேசுவின் நாமத்தில். ட்ரையா பல வருஷம் ட்ரையா இருக்கிற காரியங்கள் உயிர் அடையுது. ஆவியானவர் அக்கினியாக இறங்கி வந்திருக்கிறார். அவர் பெரும் மழையாக இறங்கி வந்திருக்கிறார். பெருங்காற்று உங்க வாழ்க்கையில வீச பண்றாரு. ரிசீவ் பண்ணுங்க. ஆவியின் அபிஷேகத்திற்காக நன்றி சொல்லுங்க. அப்பா, உங்க அபிஷேகத்திற்காக நன்றி. நீங்க எங்க குடும்பங்களை இறங்கி வந்ததுக்காக நன்றி. உங்க வல்லமை நிரப்புனதற்காக நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ லார்ட். பெரும் மழையை நீங்க பொழிய பண்றீங்க ஆண்டவரே நிறைய பேர் வாழ்க்கையில. அதற்காக நன்றி சொல்றோம். சாவுக்கு ஏதுவானவைகள் எல்லாம் உயிர்ப்பித்திருக்கிறீங்க இந்த நாட்கள்ல. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி. அப்பா, அந்த ஆவியானவருக்கு விட்டு கொடுப்போமா? எங்களை ஆனந்த தைலத்தினால அபிஷேகிக்கிற ஆவியானவரேன்னு சொல்லி அவரை நோக்கி பார்ப்போமா? தேங்க்யூ லார்ட். ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும்
என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்யும் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே. வறண்ட நிலங்கள் வெளியாகட்டும் ஆவியானவரே, வறண்ட நிலங்கள் வயல் வெளியாகட்டும் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்வீர் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்வீர் ஆவியானவரே. உலர்ந்த எலும்புகள் உயிரோடு எழும்பட்டும் ஆவியானவரே,
ஆனந்த தைல அபிஷேகம் இந்த வேளையில் இறங்கட்டும் ஆவியானவரே. அவருடைய ஆனந்த தைல அபிஷேகம் எல்லார் மீது இறங்குது. அவருடைய ஆனந்த தைல அபிஷேகத்தினால இந்த வேலையில் அபிஷேகம் பண்ணுறாரு. அந்த அபிஷேகம் இறங்கட்டும்னு சொல்லி எல்லாம் ரிசீவ் பண்ணுவோமா? ஹோலி ஸ்பிரிட், உங்களுடைய ஆனந்த தைல அபிஷேகம் எங்கள் மீது இறங்கட்டும். உங்கள் ஆனந்த தைல அபிஷேகம் எங்கள் பிள்ளைங்கள் மீது இறங்கட்டும். உங்கள் ஆனந்த தைல அபிஷேகம் எங்கள் ஊழியத்தின் மீது இறங்கட்டும். உங்கள் ஆனந்த தைல அபிஷேகம் எங்கள் சபையில் இறங்கட்டும். ஓ ரிபலக தரரபலியர ஷதரக லூமிரஹதலரபா. அப்பா, அந்த தாவீது கூட அந்த சாமுவேல் தீர்க்கதரிசி தைல குப்பி அவர் தலையின் மேலே அந்த எண்ணெயை வார்த்து அபிஷேகம் பண்ணும்போது அதற்கப்புறம் அவருடைய பொசிஷனே மாறிடுச்சு. எப்போ அந்த தைல குப்பி அவர் தலையின் மேலே வார்த்து அபிஷேகம் பண்ணாங்களோ அதற்கு அப்புறமே ஆடு மேய்க்கிறவராக இருந்த தாவீது ராஜாவாக உயர்த்தப்பட்டார். ஆமென். அதுபோல தான் இந்த வேலையில் அவருடைய ஆண்டவர், அவருடைய ஆனந்த தைல அபிஷேகம் உங்கள் மீது இறங்குதுன்னா அது சும்மா கிடையாது. அந்த ஆனந்த தைல அபிஷேகம் உங்கள் மீது இறங்கும்போது நீங்கள் இப்போ இருக்கிற நிலைமையில் இருக்க மாட்டீங்க. உங்களுடைய நிலைமை மாறும். நீங்கள் அடுத்த லெவலுக்கு போவீங்க. உங்கள் பொசிஷன் அடுத்த லெவலுக்கு போகும். ப்ரமோஷனுக்காக வெயிட் பண்ணுறீங்களா? ஒரு ஆனந்த தைல அபிஷேகம் உங்களை அடுத்த லெவலில் உங்களுக்கு ப்ரமோஷனை கொண்டு வரும். அந்த ஆனந்த தைல அபிஷேகம் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கொண்டு வரும். அந்த ஆனந்த தைல அபிஷேகம் உங்கள் பிள்ளைங்கள் வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு, அடுத்த எல்லைக்குள்ளே போவாங்க. அந்த ஆனந்த தைல அபிஷேகம் அதே லெவலில் இருக்க வைக்காது. எப்படி அவருடைய பொசிஷன் ஒரே நாளில் ராஜாவாக உயர்த்தப்பட்டாரோ, இன்னைக்கு ஆண்டவர் எல்லார் குடும்பங்களையும், எங்களோடு இப்போ ஆராதனையில் இணைந்திருக்கிற எல்லார் குடும்பங்களையும் அந்த ஆனந்த தைல அபிஷேகம் இறங்கி இருக்குது. உங்கள் பிஸ்னஸ், உங்கள் தொழில் இப்போ இருக்கிற மாதிரி இருக்காது. அது அதிகமாக உயரப்போகுது. ஆண்டவர் அதை வேறு லெவல் கொண்டு போகிறார். ஏன்னா அந்த அபிஷேகம் இறங்கி இருக்குது. அதை ரிசீவ் பண்ணுங்க. அப்பா, எல்லாம் உங்கள் குடும்பங்களை எல்லாத்துலேயும் கட்ட அவிழ்த்து விடுங்க ஆனந்த தைல அபிஷேகத்தை. ரியலரகதரபா. பூமியின் உயர்ந்த இடங்களில் உங்களை ஏறி இருக்க பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். அவர் சொன்ன வார்த்தையின்படி உங்களை பூமியின் உயர்ந்த இடங்களில் ஏறி இருக்க பண்ணுவார். உங்களை மேன்மையாக வைப்பார். அப்பா, நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம். ஆனந்த தைல அபிஷேகம் வரும்போது உங்கள் வாழ்க்கையில் இருக்க வறண்ட நிலங்கள் வறண்ட நிலமாகவே இருக்காது. அது வயல்வெளியாய் மாறிதான் ஆகும் இயேசுவின் நாமத்தினால. வறண்ட நிலங்கள் எல்லாம் இப்பொழுதே வயல்வெளியாய் மாறுது இயேசுவின் நாமத்தில். நீங்கள் அதை விசுவாசிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இப்பொழுதே இருக்கிற வறண்ட நிலங்கள் வயல்வெளியாய் மாறும். அப்பா, எல்லார் குடும்பங்களையும் இப்போ எதெல்லாம் வறண்ட நிலமாக இருக்கோ அதெல்லாம் வயல்வெளியாய் மாறுவதாக இயேசுவின் நாமத்தில். வனாந்தரமாக இருக்கிற இடங்களில் தண்ணீர் பாய்ந்து ஓடட்டும். அவாந்திர வெளிகளில் ஆறுகளை ஓட பண்ணுவேன்னு சொன்னீங்களா ஆண்டவரே? அவாந்திர வெளியாக இருக்கிறதெல்லாம் ஆறுகள் ஓடட்டும் இயேசுவின் நாமத்தினால. அப்பா, வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும் பார்க்கிறோம். எப்போ வனாந்திரமும் வறண்ட நிலம் எப்படி மகிழ முடியும்? ஆண்டவருடைய அபிஷேகம், ஆவியானவர் அந்த இடத்துல கடந்து வரும்போது வறண்ட நிலம் வனாந்திரம் மகிழும், கடுவெளி கழிக்குமா, அது புஷ்பத்தை போல செழிக்குமா. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் அப்படிதான். எதெல்லாம் வறண்ட நிலமா, வயல்வெளியா, கடுவெளியாக இருக்கோ அதெல்லாம் மகிழ போது. அவருடைய அபிஷேகம் இறங்கி இருக்கு. அது எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் புஷ்பத்தை போல பூத்து குலுங்க போறீங்க. இனி வருகிற நாட்களில் பூத்து குலுங்கி காய்த்து கனி தந்து உலகத்தை பலனால நிரப்ப போறீங்க. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அப்பா, எல்லார் குடும்பங்களையும் அவங்க வாழ்க்கையில் பூத்து குலுங்குவார்களாக, காய்த்து கனி தருவார்களாகன்னு சொல்கிறோம். அவங்க வாழ்க்கையில் அப்பா உலகத்தை பலனால் அவங்க நிரப்புவார்களாகன்னு சொல்கிறோம் இயேசுவின் நாமத்தில். பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவார்களாக நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. எல்லா குடும்பங்களையும் உங்கள் அபிஷேகம் எல்லார் குடும்பங்கள் மீதும் எங்கள் மீதும் உங்கள் ஆனந்த தைலம் அபிஷேகம் இறங்குனதற்காக நன்றி சொல்கிறோம். ஆவியானவரே, உங்கள் தொடுதலுக்காக நன்றி, உங்கள் பிரசன்னத்திற்காக நன்றி, நீங்கள் எங்களோடு இடைப்பட்டதற்காக நன்றி. எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மல்கியா எடுங்களேன். வாழ்நாளெல்லாம் மல்கியால ஆண்டு சொல்கிறார் 13வது வசனம், நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசின பேச்சுக்கள் கடினமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் உமக்கு விரோதமாக எண்ணத்தை பேசினோம் என்கிறீர்கள். தேவனை சேவிப்பது விருதா,
அவருடைய கட்டளைகளை கைக்கொள்ளுகிறதினாலும் சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக துக்கித்து நடக்கிறதினாலும் என்ன பிரயோஜனம்? இப்போதும் அகங்காரிகளை பாக்கியவான்கள் என்கிறோம், தீமை செய்கிறவர்கள் திடப்படுகிறார்கள், அவர்கள் தேவனை பரீட்சை பார்த்தாலும் விடுவிக்கப்படுகிறார்களே என்று சொல்லுகிறீர்கள். இன்னைக்கு உலகத்தில் பார்த்தா ஆண்டவர் நேற்று சொன்னேன் ப்ரொஃபட்டிக் ஈவினிங்கில், நம்ம எதுக்காக போராடிக்கிட்டு இருக்கிறோமோ, விசுவாசிகள்லாம் சொல்கிறேன், நீங்கள் எதுக்காக பிரயாசப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களோ, எதுக்காக போராடிக்கிட்டு இருக்கீங்களோ, எதுக்காக ஆண்டவரை நம்பி இதுக்காக தான் ஆண்டவரை நம்பிக்கிட்டு இருக்கேன்னு அந்த டைமில் சொல்கிறேன். ஒரு டைம் இருக்கும் நம்ம லைஃப்பில் இல்லையா, இதுக்காக தான் இருக்கிறேன், இந்த டைமில் எனக்கு இதுதான் வேணும், இது கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. பார்த்தீங்கன்னா ஒரு பாவிக்கு அது கிடச்சிருக்கும். வேணும்னே உங்களை டெம்டேஷன் ஆக்கணுன்னே பிசாசு ஒருத்தவனுக்கு அதை கொடுப்பான். கொடுத்து நமக்கு என்ன இருக்கும், பார்த்தியா நம்ம இதுக்காக பிரயாசப்படுறோம், கஷ்டப்படுறோம், உபவாசம் இருக்கிறோம், ஜெபிக்கிறோம், கண்ணீர் வடிக்கிறோம், போராடுறோம், விசுவாசிக்கிறோம். ஆனால் ஒருத்தவனுக்கு அது சாதாரணமாக நடக்குது, சாதாரணமாக கிடைக்கிது. ஒரு சர்ச்சுக்கே போகாத ஒரு கிறிஸ்தவர், ஆண்டவர் மேலே பிரியமே இல்லாத கிறிஸ்தவன், பெயர் கிறிஸ்தவர், அவர் ஜெபம் பண்ண மாட்டார், பைபிள் வாசிக்க மாட்டார், ஒரு சோம்பேறித்தனமாக இருப்பார். அவரை நான் பார்த்தேன், அவர் ஒரு பார்க்கல, பட் அவரை தெரிந்து கொண்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நாம் எதுக்காக பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறோமோ அதில் அவங்க ஃபுல்ஃபில்லாக இருக்கிறாங்க. எதுக்காக நான் இங்கே பிரயாசப்படுறேன், போராடுறேன், கஷ்டப்படுறேன்? நீங்கள் பைபிள் முழுக்க எடுத்து பார்க்குறீங்க, பைபிள் முழுசாக எடுத்து பாருங்க. ஆபிரகாமுக்கு சொல்கிறார் ஆண்டவர், குழந்தை கொடுப்பேன்னு சொல்லலை, நல்லா பார்த்தீங்கன்னா உன்னை ஜாதி ஆக்குவேன், பெரிய ஜாதி ஆக்குவேன் அப்படின்னு சொல்கிறார். சாராளம்மா பக்கத்து வீட்டில் இருக்கிற லேடிஸுங்க எல்லாருக்கும் குழந்தை பிறகுது, எல்லா வீட்லேயும் குழந்தை அழுவுது, குழந்தை அழுவுற சத்தம் கேட்குது. ஆனால் இவங்க வீட்டில் குழந்தை அழுவுற சத்தம் கேட்கல, குழந்தை பிறக்கலை. வாக்குத்தத்தம் இந்த அம்மாவுக்கு வந்துச்சு, ஆனால் கண்ணால் பார்க்குறாங்க, எல்லாரும் கன்சீவ் ஆகுறாங்க, எல்லாருக்கும் குழந்தை பிறக்குது. கர்த்தர் இவங்களுக்கு ஒன்று நடக்கும்னு சொன்னது இவங்களுக்கு நடக்காம சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் நடக்குது. ஏன்? அவங்க வீட்டில் இருக்கிற வேலைக்காரிக்கு கூட குழந்தை பிறக்குது, அந்த வீட்டில் வேலை செய்து கொண்டிருக்கிற வேலைக்காரிக்கு கூட குழந்தை பிறக்குது. ஆனால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது. கர்த்தர் சொன்னார் பிரதர், கர்த்தர் சொன்னார், கர்த்தர் சொன்னது எனக்கு நடக்கலை, ஆனால் மற்றவங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. என்னன்னா எனக்கு ஆண்டவர் சொன்னார், மேக்சிமம் பீப்புள் இந்த வேர்ல்ட்லி கிங்டமை பார்த்து நம்ம பழகிட்டோம். இந்த உலகத்தினுடைய காரியங்களை பார்த்து நம்ம கொஞ்சம் அதில் ஊறிட்டோம். இந்த பரலோகம் என்ன சொல்லுது, பரலோகம் என்ன டீச் பண்ணுது, அந்த பரலோகத்தோட டைமிங் என்ன, கர்த்தருடைய நேரம்னா என்ன, அந்த நேரத்தில் அவர் எப்படி செய்வார். 75 வயசில் சொல்கிறாரு, உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். 100 வயசு ஆகுது, 25 வருஷம். ஏப்பா எவ்வளோ பெரிய கடவுள், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆச்சு. நீங்கள் அப்பியராகும் போதெல்லாம் ஆபிரகாம் நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்கிறீங்களே, ஒரு குழந்தைய கொடுக்கறதுக்கு 25 வருஷமா? கேட்க முடியாது. 25 வருஷம் அவரும் பார்க்குறாரு. 25 வருஷம் இங்கே ஒரு நாள், இன்றைக்கெல்லாம் 25 நாள் நம்மளால் வெயிட் பண்ண முடியல. நம்மளால் 25 மணி நேரம் வெயிட் பண்ண முடியல, 25 நிமிஷம் வெயிட் பண்ண முடியல. ஆனால்
அவங்களுக்கு சொன்னது 25 வருஷம் கழிச்சு 100 வயசுல நடக்குது. ஏசப்பா, இந்த உலகத்துல 30 வயசுக்குள்ள கல்யாணம் ஆயினுன்னு சொல்றாங்க ஏசப்பா, இத்தனை வயசுல செட்டில்மெண்ட் ஆயினுன்னு சொல்றாங்க ஏசப்பா, இதெல்லாம் இந்தந்த வயசுல நடந்துடணும்னு சொல்றாங்க ஏசப்பா அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, இந்த உலகத்தோடைய ரூல்ஸ் அண்ட் டைமிங்கெல்லாம் என்கிட்ட வந்து நீ சொல்லிக்கிட்டு இருக்காதுன்றவார். என் நேரம் ஒன்று இருக்கும், அது கொஞ்சம் லேட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நடக்குமா 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 அப்படின்னு நீங்கள் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். உங்களை காக்க வைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா உங்களை அவர் உருவாக்கி கொண்டு இருக்கிறார், மோல்டு பண்ணுறாரு. இந்த உலகத்தில் இருக்கிற வச்சிருக்கிறாங்களே, ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்களே உலக பிரகாரமாக, அது அவனுக்கு மட்டும்தான் ஆசீர்வாதமாக இருக்கும். ஆனால் நம்மளை அவர் அப்படி அழைக்கல, நம்மளை தேசங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க. ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது ஒரு ஈசாக்கு அல்ல. அவங்க ஒரு குழந்தை ஒரு குழந்தை ஒரு குழந்தை ஒரு குழந்தை ஒரு குழந்தை, வா வெளியே வா, ஒன்று 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 ஒன்றா உனக்கு ஒரு ஈசாக்கா இல்லை, வந்து பார், எத்தனை ஈசாக்கு பார், வானத்தை வந்து பார், எத்தனை ஈசாக்கு பாத்தியா? ஒரு ஈசாக்கு இல்லை, ஒன்று கொடுக்கறதுக்கு நம்ம மைண்டில் அதுதானே. என்ன ஆண்டவரே, இது ஒன்று தானே, ஒன்று கொடுக்கலாம், உன்னை நான் அழைக்கலை, உன்னை அபிஷேகம் பண்ணலை, உன்னை நான் என் பிள்ளையா நான் தெரிந்து கொள்ளலை. பிளான் உங்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் சொல்கிறார், ஒரு பெரிய பிளான் இருக்குது உங்கள் மேலே, ஒரு பெரிய பிளான் இருக்குது. வர்ஷிப் பண்ணும்போது நான் பார்த்தேன் ஒரு பெரிய ஃபேக்ட்ரி. அந்த ஃபேக்ட்ரியில் எதுவுமே வேலை நடக்காத மாதிரி இருக்கு, ஆனால் பெரிய ஃபேக்ட்ரி. ஆனால் அந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே எந்த ஒர்க்கும் நடக்காமல் வெளியே இருந்து பார்த்தா, இப்போ நீங்கள் பார்ப்பீங்களா ஒரு ஃபேக்ட்ரி பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், அதில் சம்டைம் இந்த புகை வெளியே வந்துட்டு இருக்கும், இல்லைனா புகை வராமல் அது அமைதியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் உள்ளே போய் பார்த்தா தான் என்ன அது எவ்வளோ வேலை நடந்துகிட்டு இருக்குதுன்னு தெரியும். அந்த மாதிரி தான் ஆண்டவர் சொன்னார், இங்கே இருக்கிறவங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஃபேக்ட்ரி உள்ளே நான் ப்ராசஸ் ஒர்க் நடத்திக்கிட்டே இருக்கிறேன், வேலை நடந்துக்கிட்டு இருக்குங்க, வேலை ஒர்க்கு நடந்துகிட்ருக்கு, காடுடைய ப்ராசஸ் நடந்துக்கிட்டு இருக்கு, ப்ராசஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. இவங்க ஒரு குழந்தைன்னு பார்க்குறாங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் பேசுவார், உன்னிலிருந்து ராஜாக்கள் புறப்படுவார்கள், ஒன்று ஜனம் போய் சுதந்திரிக்கும், அவங்க வந்து அப்படி இருப்பாங்க, ராஜாக்கள் வருவாங்க, உன்னை ஆசீர்வதிப்போம், ஜாதியை பெருகுவேன் அப்படின்னு பயங்கரமாக சொல்லுவார். இவர் யோசனை அங்கே போயிட்டார், 500 வருஷத்துக்கு முன்னாடி போய் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. நம்ம இன்னைக்கு பற்றி பேசிகிட்டு இருப்போம், காடுடைய தாட்டு விரி ஃப்யூச்சரை பேசிகிட்டு இருக்க. எத்தனை ஜாதி ராஜா எங்கேயோ போயிட்டாரு, சாமுவேல் 2வது தாண்டி 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் கிட்ட போயிட்டார் அவர். ஆதியாகவும் யாத்திராகவும் என்ன லேவியாகவும் உபாகவும் யோசுவா எல்லாத்தையும் தாண்டி போயிட்டு இருக்கிறார் அவர். 1 சாமுவேல் 2 சாமுவேல் தாண்டி அவர் அங்கே போயிட்டு இருக்கிறார். நம்ம ஆதியாகமும் 12வது அதிகாரம் ஆண்டவரே நீங்கள் சொன்னீங்களா ஆண்டவரே, சொன்னா 12ல் சொன்னாரா, 75 வயசில் சொல்லிட்டாரா, சொல்லும் போதே அதை எப்போ கொடுக்கணுன்றது குறித்து வச்சுட்டாரு. 100 வயசு 100 வயசில் தான்ப்பா இந்த புள்ள உனக்கு அப்படின்னு எழுதி வச்சுட்டாரு. அதனால் அதுக்கப்புறம் இந்த 25 வருஷம் அவங்க ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஒன்றும் பண்ணல. ஆண்டு உட்காந்து 25 வருஷமாக இது அப்படியே இந்த ஈசாக்கு வர வைக்கிறதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். இல்லை, சொன்னார் பிறக்குன்னு சொன்னார், டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு, முடிஞ்சு போச்சு. இந்த 25 வருஷத்துக்கு நடுவில் அது கிடைக்கணுன்றதுக்காக நீங்கள் 40 நாள் உபவாசம் போட்டாலும் சரி, முட்டி போட்டு 4 மணி நேரம் 5 மணி நேரம் கண்ணீர் வெட்டித்து கதறினாலும் சரி, ஆண்டவர் எதையும் மாற்ற மாட்டார், ஆண்டவர் எதையும் சேஞ்ச் பண்ண மாட்டார், எதுவும் மாறாது. உங்கள் வாழ்க்கையில் எதை எதை எப்பப்போ நடத்தணும்னு முன் குறிச்சிட்டாரு, எல்லாமே என்ன ஆயிடுச்சு, குறித்து வச்சுட்டாரு, முன் குறித்து வச்சுட்டார். அது அப்போ தான் நடக்கும், அதில் மாற்றமே கிடையாது. அது நடந்தால் வாழ்க்கை நல்லா இருக்கும். இல்லை நம்மளா போய் மாற்றலாமா அப்படின்னு ட்ரை பண்ணால்
உங்களுக்கே தெரியும், வேதத்தில் எவ்வளோ சாட்சிகள் இருக்குது. நம்ம என்ன பண்ணணும் பிரதர்னா, அவர் சமூகத்தில் உட்காந்து அந்த டைமில் வெயிட்டிங் பீரியட் இட்ஸ் நாட் ஏ வேஸ்டிங் பீரியட்னு சொல்லுவாங்க. அவர் அப்படியே ரசிச்சுக்கிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு, எல்லா வீட்லேயும் குழந்தை கியான் கியான் கியான்னு கத்திக்கிட்டு இருக்குல்ல, நம்ம உட்காந்து, நமக்கு வீட்டில் குழந்தை இல்லையா, ஆண்டவரை பார்த்து என்னில் என்ன நன்மை கண்டி என்னை அழைத்து உயர்த்தி வைத்தீர் பாடணும். இந்த பிரச்சனைலாம் குழம்பி போயிடும். என்னடா இவ்வளவு பிரச்சனையிலையும் என்னடா இவன் பாடிக்கிட்டு இருக்கான், பாடுகள் நிறைஞ்சிருக்கு, இவன் பாடிக்கிட்டு இருக்கான். சாத்தான் பாப்பா, என்னடா ஒரே குழப்பமா இருக்கே. யோபுக்கு எல்லாம் இருந்துச்சு, இல்லாதது எதுவுமே இல்லை. யோபுக்கு எல்லாம் இருந்துச்சு, எல்லாம் போயிடுச்சு. இல்லாததுன்னு ஒன்று கிடையாது யோபுக்கு. அது கணக்கு போட்டால் இப்போ இருக்கிறதுன்னு பார்த்தா உயிர் மட்டும்தாங்க இருக்கு, உடம்பு கூட போயிடுச்சு. அப்ப அது வசனம் சொல்லுது, படிங்கள, கையில் பைபிளை வச்சுக்கோங்க. யோபு 2:10 படிங்க. ஜாலியன் கையில். அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய், தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. இவைகள் எல்லாவற்றிலும் 1-2 வந்துச்சு யோபுக்கு. இவைகள் எல்லாவற்றிலும் படிங்க. யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. அவர் உதடு என்ன பண்ணிச்சு? நன்றி சொல்லிச்சு. இது வரைக்கும் நீங்கள் நடத்தி கொண்டு வந்தீங்களே ஆண்டவரே, இது வரைக்கும் என் லைஃப்பில் எல்லாம் நல்லதாக செஞ்சீங்களே ஆண்டவரே, அதற்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இப்போ நிறைய பேருக்கு என்னென்னா, இப்போ நிறைய ஆண்டவர் அற்புதம் செஞ்சார், எல்லாம் சந்தோஷமாக இருந்தீங்க. இப்போ ஒரு ஸ்ட்ரகிள் வருது, இப்போ ஒரு பிரச்சனை வருது, இப்போ ஒரு போராட்டம் புதுசாக வருது. இப்போ உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னா, இதை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, இது என்ன பண்ணுறது, இதில் என்ன செய்யலாம் அப்படின்னு ரொம்ப யோசிக்காதீங்க. ஏன்னா உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம ஏதாவது இறங்கி களத்தில் இறங்கி ஒன்றும் பண்ண முடியாது. பாருங்க, டாட் பூட்டுன்னு பண்ணிவிட்டு ஒன்றும் இல்லாமல் தான் வரணும். பாருங்கள், என்னவா செய்யணும்? அவர் சமூகத்தில் போய், என்ன பாட்டு நேற்று பிரதாப் பாஸ்டர் பாடினாரு, பாடுங்க. சாரோனின் ரோஜாவே, என் ஆத்மநேசரே, குட்டியே, அழகுள்ளவர் நீர், அழகுள்ளவர், 10,000ங்களில் சிறந்தவரே, அழகுள்ளவர் நீர், அழகுள்ளவர், 10,000ங்களில் சிறந்தவரே. ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா தாவீதின் மைந்தனே, ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா தாவீதின் மைந்தனே. ஒரு பெரிய தேவை, நெருக்கடி இருக்கு. ஏசப்பாட்டு போய்ட்டு, ஏசப்பா இதற்கு, ஏசப்பா ஏதாவது செய்யுங்க ஏசப்பா அப்படின்னு சொல்கிறத விட, அவர் முகத்தை பார்த்து, அழகுள்ளவர் நீர், அழகுள்ளவர். அவர் கன்ஃபியூஸ், என்னடா இப்போ இங்கே தான் கேட்க தான் வருவான், அது வேணும் இது வேணும், என்ன பார்த்து அழகாக இருக்கீங்கடா. இப்போ யாரையாவது போய் பார்த்து நீங்கள் அழகாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன், யாருக்காக இருந்தாலும் சந்தோஷம் வரதானே செய்யும். உண்மையை சொல்லணும். யாராக இருந்தாலும் யாராவது பார்த்துவங்களா ரொம்ப அழகாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அப்படியா என்ன பிரதர் கொஞ்சம் கலர் ஆகிட்டீங்க அப்படின்னா, அப்படியா ரொம்ப அழகாயிட்டீங்களே, இப்போ ரொம்ப ஸ்மார்ட் ஆகிட்டீங்களே அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக தானே இருக்கும், இருக்க தானே செய்யும். இப்போ நம்ம போய் ஆண்டவரை பார்த்து, ஏசப்பா
நீங்கள் அழகாக இருக்கீங்க அப்படின்னா சந்தோஷப்படுவாரா, பட மாட்டாரா? அவரை ரசிக்க ஆரம்பிச்சிடணும், அவரை பிரசனத்தை ருசிக்க ஆரம்பிச்சிடணும். பாருங்கள், அவரையே புசிக்க ஆரம்பிச்சிடணும். இல்லைங்களா? கவிதை எப்படி வருது பாருங்கள், ரசிக்க ருசிக்க புசிக்க. ஸோ ஏன்னா அவர் சொல்லிட்டார்ல, நான் தான் ஜீவ அப்பம், அந்த அப்பத்தை நம்ம சாப்பிட்றோம். ஸோ இங்கே பாருங்கள், அதை என்ஜாய் பண்ணுவார்ல ப்ரெசன்ஸை. அவர் அப்படியே காடை என்ஜாய் பண்ணி வாழ்கிற லைஃப் இருக்குது தெரியுமா? அது எப்போ ஒரு கோலியாத்து வந்திருக்கிறான்ப்பா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அழகுள்ளவ பாடிக்கிட்டு இருப்பார், சங்கீதக்காரன் பாட்டாக பாடிக்கிட்டு இருப்பார். கரடி வருதுங்க, கரடி இந்த சங்கீதக்காரன் பாட்டு பாடிக்கிட்டே கரடி அட்டாக் பண்ணுறாரு. சிங்கம் வருதுங்க, இந்த சங்கீதக்காரன் தாவீது சிங்கத்தை பாட்டு பாடிக்கிட்டே அட்டாக் பண்ணுறாரு. அது ஒரு பாடியே இந்த கரடி சிங்கத்தையும் மயக்கிட்டாரான்னு தெரியல. சங்கீதம் எழுதி இந்த பாடியே இந்த மனுஷன் இந்த கரடி சிங்கம்லாம் கடிக்க வர சிங்கம் அப்படியே பார்த்தனா, என்னடா அழகாக பாடுறான், அது மயங்கிடுச்சா என்னன்னு தெரியல. பாடிக்கிட்டே இருங்க, பாடுகள் எல்லாம் பறந்துடும். ஆணுடைய சமூகத்தை என்ஜாய் பண்ணிகிட்டே இருங்க. எவ்வளோ இந்த சாராள் அம்மாவுக்கு பாருங்கள், சுற்றி எவ்வளோ நடந்தது. ஆனால் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் சரியான நேரத்தில் கரெக்டாக நடந்தது. யோபுவுக்கு பாருங்கள், என்னங்கப்பா என்ன எல்லாம் போச்சு, ஆனால் எல்லாம் எப்படி வந்துச்சிங்க, திரும்ப எல்லாம் 2 மடங்காக வந்தது. நமக்கு 1000 மடங்கு கோடி மடங்கு வரும். அதனால் சுற்றி இருக்கிறத பார்த்து பயந்துடாதீங்க. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் என்னங்க செய்யணும், நான் அதுக்காக ஏதாவது ஃபாஸ்டிங் இருக்கணுமா, நான் அதுக்காக இத்தனை நாள் ஜெபம் பண்ணணுமா, இல்லை அதுக்காக அதை செய்யணுமா, நேர்த்தி கடன் செய்யணுமா, அதெல்லாம் நான் ஒன்றுமே இல்லை. அவரை போய் பார்த்து, ஏசப்பா நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்கன்னு சொல்லுங்கள், ஏசப்பா நான் உங்களை ஹக் பண்ணுறேன்னு சொல்லுங்கள். உங்கள் பிரசனத்தில் உங்களோட அவரை புகழ்ந்து பாடுங்க, அவரை துதித்து பாடிக்கொண்டே இருங்க. அவர் பிரசனத்தில் என்ஜாய் பண்ணுங்க, அவர் புகழ்ந்து பேசிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு ஏதாவது ஒன்று தேவையா, நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே தேவைகளை சந்திக்கிற தெய்வமேன்னு அவர் புகழ்ந்து பாடுங்க. தடை வருதா, தடைகளை உடைக்கிறவரேன்னு பாடுங்க. வியாதி பிரச்சனையா, யெகோவா ராஃபா அப்படின்னு பாடுங்க. வாழ்க்கையில் தோல்வியா, யெகோவா நிசியேன்னு பாடுங்க. அவரை உயர்த்துங்க, அவர் நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணும். எந்த ஸ்தானத்திலும் எந்த ஸ்தலத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன். இப்போ ஆண்டவர் வராருங்க, உங்களை பார்க்குறாரு. பார்த்துட்டு உங்களை பார்க்குற பெஞ்சமின் பிரதரை பார்த்து அவர் ஆராதிக்கும் போது பார்க்குறாரு. பார்த்துட்டு அல்லாஹ் வர்ஷிப்பெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு மட்டும் போயிடுவாரா, இல்லை அவரை பார்க்கும்போது பெஞ்சமின் பிரதருக்கு இந்த நீடெல்லாம் இருக்குது, என் பிள்ளைக்கு இந்த தேவைகள்லாம் இருக்குது, அப்புறம் அவர் இந்த ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, நிலைமை இந்த மாதிரி இருக்குது, அவருடைய நிலைமையையும் பார்ப்பாரா? காட் உங்களை பார்க்கும்போது உங்கள் நிலைமையையும் பார்க்குறாரு, நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்றதை பார்க்குறாரு. உங்கள் பிரச்சனைகளை பார்க்காம போகிற தெய்வம் இல்லை, உங்களை பார்க்குறாரு. நீங்கள் ஆராதிக்கும் போது வராருல தெய்வம், வந்துட்டு உங்கள் ப்ராப்ளத்தெல்லாம் பார்க்காம அதை தீர்க்காமல் போகிற தெய்வம் இல்லை. நான் ஏற்கனவே சொன்னேன், ஃபாரின்லேருந்து உங்கள் ஃப்ரெண்டு வராரு, உங்கள் நிலைமை ஏழ்மையாக இருக்குது, கஷ்டத்தில் இருக்கீங்கன்னா அவன் உண்மையான ஃப்ரெண்டாக இருந்தால் என்ன செய்வாங்க, ஹெல்ப் பண்ணிட்டு போவாங்க இல்லையா? சும்மா விட்டுட்டு போயிடுவாங்களா? ஏதாவது ஹெல்ப் பண்ணிட்டு போவாங்க. அப்போ பாருங்கள், காடு வராரு, நம்ம ஆராதிச்சுக்கிட்டு இருக்கோம், பாட்டு பாடிட்டு இருக்கோம், பார்க்குறாரு. உன்மேல் நம்ம மேலே அவர் கண்ணையே வச்சுட்டாராம். பார்க்கும்போது உங்களை மட்டும் பார்த்துட்டு உங்கள் சூழ்நிலையை பார்க்காம, உங்கள் பிரச்சனைகளை பார்க்காம, உங்ககிட்ட இருக்கிற வியாதியை பார்க்காம, உங்ககிட்ட இருக்கிற மற்ற ஏதாவது காரியத்தை பார்க்காம போயிடுவாரா? அதெல்லாம் ஐயோ அதெல்லாம் என்னால் ஒன்றும் முடியாது, நான் ஒன்றை மட்டும் பார்த்துட்டு போகிறேன்னு போவாரா? இல்லை. இன்றைக்கி உங்களுடைய எல்லா காரியத்தின் மேலே கண் வருது, கர்த்தரின் கண் வருகிறது, கர்த்தரின் கண் வருகிறது. எல்லாருடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய கண் வருகிறது. ராஷாரா ரியாட்டி ரியாட்டரா தூரா மாரா ஷதரா. ஒன்றே ஒன்று நல்லா பார்த்துக்கோங்க, கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிறது ஏதாவது என்ன செய்ய சொல்கிறாரோ அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருங்க. கர்த்தருக்காக நீங்கள் யாக்கோபு பார்ப்பீங்க, ஆதியாகமம்
28. ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லி நீங்கள் செய்யும்போது என்ன நடக்குதுன்னு நான் சொல்கிறேன். இங்கே பாருங்களேன், 28 வசனம். ஈசாக்கு யாக்கோப்பை அழைத்து அவனை ஆசீர்வதித்து, நீ கானானுடைய குமாரத்திகளில் பெண் கொள்ளாமல் எழுந்து புறப்பட்டு பதான் அராமில் இருக்கிற உன் தாயினுடைய தகப்பனாகிய பெத்துவேலுடைய வீட்டுக்கு போய் அவ்விடத்தில் உன் தாயின் சகோதரனாகிய லாபானின் குமாரத்திகளுக்குள் பெண் கொள் என்று அவனுக்கு கட்டளையிட்டான். சரி, ஓகே. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாரு? அவர் கிளம்பி போறாரு. தாய் தகப்பன் சொன்னபடியே யாக்கோபு கிளம்பி போகுது. அவர் மேல இருந்த ஒரு அழைப்பு, போய் 12 கோத்திரத்தோட வராரு. காட்ஸ் பிளான். அந்த கர்த்தருடைய திட்டத்துக்கு தாய் தகப்பனுடைய பேச்சை கேட்டு, அவருக்கு வந்து ஆவிக்குரிய தலைவர்கள் அன்றைக்கி அவங்க தான், அவங்க பேச்சை கேட்டு இவர் கிளம்புறாருங்க. சாதாரண விஷயமாங்க. அதுவும் அந்த காலத்தில் தாய் தகப்பனை விட்டாச்சு, யாருன்னே தெரியாது. இப்போ ஆபிரகாம் மாதிரி யாக்கோபு போகிறாரு. ஆபிரகாம் கூட 4-5 யாரோ கூட்டம் இருந்துச்சு. இன்னைக்கு யாக்கோபு கூட யாருமே கிடையாது. தாய் தகப்பன் சொல்கிறாங்க, காட்ஸ் பிளான். இவர் தாய் தகப்பனை விடுறாரு. குடும்பத்து கூட வரத்துக்கு ஒரு ஆள் இல்லை. இந்த வாலிப பையன் கிளம்புறான். கர்த்தருடைய திட்டம் அது. அவர் கிளம்பி காலை வைக்கிறாரு. நான் சொல்கிறேன், ஆண்டவருக்காக ஆண்டவர் பேச்சை கேட்டு நீங்கள் கால் எடுத்து வச்சிங்க. எசேக்கியா சொன்னார், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். பிதா ஹானர் பண்ணுவாராம். இப்போ நீங்கள் நான் அந்த ஹானரை எப்படி கம்பேர் பண்ணுறாங்கன்னா, இப்போ வந்து ஒரு பெரிய ஒரு விஐபி வந்திருக்கா, நம்ம என்ன செய்வோம்? ஒரு பொக்கே கொடுப்போம் பார்த்தீங்களா, கொடுத்து அவர் ஹானர் பண்ணுவோம் பார்த்தீங்களா, ஒரு சால்வை போடுவோம் பார்த்தீங்களா. அண்ணன் சொல்லிட்டு வாயில் கை வச்சுட்டாங்க. சொல்கிறதுக்கே பயமாக இருக்குது. என்னன்னா, காட் அப்படி நம்மளை, ஃபாதர் நம்மளை அப்படி ஹானர் பண்ணுறாராம். அவர் நம்மளை ஹானர் பண்ணுறாரு. இங்கே பாருங்க, இவர் தாய் தகப்பனை விட்டு தனியாக கிளம்புறாரு. கடவுளுடைய திட்டத்தை நோக்கி போகிறாரு. அந்த வசனம் சொல்லுது, இங்கே பாருங்க, நான் படித்த ரொம்ப 12வது வசனம் படிங்க. அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி வானத்தை எட்டி இருந்தது, அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். இவர் ஒரு காலை வச்சாரு, பரலோகம் திறந்துருச்சு. நீங்கள் எப்போ கர்த்தருடைய திட்டத்தை நோக்கி போக பிளான் பண்ணிட்டீங்க, அந்த அழைப்பை நோக்கி உங்கள் அழைப்பு டைம் ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்குரியதெல்லாம் ரெடியான அந்த டைமில் நோக்கி நீங்கள் போகும்போது பரலோகம் திறக்குது. தேவதூதர்கள்லாம் இறங்குறாங்க யாக்கோபுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. இதுக்கு முன்னாடி இந்த தரிசனத்தை பார்க்கல யாக்கோபு இதுக்கு முன்னாடி இந்த தரிசனத்தை பார்க்கல. எப்போ தன்னுடைய அழைப்பை நோக்கி அவர் பிரயாணத்தை ஆரம்பித்தாரோ, அழைப்பை நோக்கி எப்போ நடக்க ஆரம்பித்தாரோ, கடவுள் பேச்சை கேட்டு, தாய் தகப்பன் பேச்சை கேட்டு அந்த அழைப்பை நோக்கி தனக்கு என்ன ஆண்டு சொன்னாரோ அதை நோக்கி எப்போ போக ஆரம்பித்தாரோ, ஆரம்பித்த உடனே பரலோகம் திறந்துருச்சிங்க. தேவ தூதர்கள் இறங்குகிறாங்க, ஏறுறாங்க. என்னன்னா, பரலோகம், அவருக்கான பரலோகம் பிஸி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் யாக்கோபுக்கு என்னென்ன செய்யணும்? ஒரு வரைக்கும் தாய் தகப்பன் கூட இருந்தாங்க. இப்போ தாய் தகப்பன் இல்லை, பரலோகம் கூட வந்துடுச்சு. ஹல்லேலூயா. நீ ஒரு தேவ மனுஷன். கர்த்தர் அவங்க மேலே வச்சிருக்கிற அழைப்புக்கும் திட்டத்துக்கும் தேவ சித்தத்துக்கு தேவ சத்தத்துக்கு நம்ம ஒபே பண்ணி நம்ம அதில் இறங்கும்போது, களத்தில் இறங்கும்போது யார் இருக்கிறாங்க யார் இல்லைன்னு பயப்படாதீங்க. பரலோகம் கூட இருக்கு. திறந்துருச்சிங்க. பரலோகம் திறந்து தேவ தூதர்கள் இறங்குகளும் ஏறுகளுமா பார்க்குறாரு. இதே தான் யோவான் 1 கடைசி வசனம் 51. பின்னும் அவர் அவனை நோக்கி, வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆண்டவர் ஊழியத்தில் கால் எடுத்து வைக்கிறாரு. அப்போ சொல்றாரு, இது முதல் படிங்க. வானம் திறந்திருக்கிறது. இங்க பாருங்க, நான் சொல்றேன், உங்க அழைப்பை நோக்கி நீங்க காலை வைக்கும் போது ஹெவன் ஓப்பன் ஆகும்,
பரலோகம் திறக்கப்படும். அடுத்த வசனம் சொல்லுங்க. தேவதூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள். நீங்க ஒரு ஏர்போர்ட் ஆயிடுவீங்க. வசனமா மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுறாங்களாம், அங்கேருந்து இறங்குறாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? மனுஷங்க எங்கே லேண்ட் ஆகுறாங்க? மனுஷகுமாரனிடத்திலிருந்து புறப்படுறாங்க, அங்கேருந்து வராங்க. ஸோ நீங்கள் ஆண்டவருக்கான கடவுளுடைய திட்டத்தில் நீங்கள் களம் இறங்கும் போது உங்களுக்கு பரலோகம் திறக்கப்பட்டு பரலோகம் ரொம்ப பிஸி ஆகிடும். ஜீசஸ் கிரைஸ்ட் அடுத்த 3.5 வருஷம் பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சாங்க? பயங்கர மிரக்கல்ஸ், ஹெவனை ரொம்ப பிஸியாக வச்சுக்கிட்டாரு. உங்களுக்கான பரலோகத்தை, உங்களுக்கான ஏஞ்சல்ஸை பிஸியாக வைக்க வேண்டியது உங்கள் வேலை. அது உங்கள் வேலை. எல்லாரும் தூங்க வச்சுட்டதும் அது உங்கள் வேலை தான். எல்லாரையும் பிஸியாக வைக்கிறதும் உங்கள் வேலை தான். பரலோகம் எனக்காக ஒன்றும் செய்ய மாட்டேங்குது பிரதர், கடவுள் ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறார் பிரதர் அப்படின்னு இல்லை. தேவ தூதர்களுக்கும் நம்ம என்ன செய்யலாம்? கட்டளை கொடுக்கலாமா? அதான் வசனம் சொல்லுது. ஸோ அந்த ஆண்டவர் அந்த அவருக்குரிய திட்டத்தில் அப்படி காலை வச்சவனை, யாக்கோபு போகிறதுக்கு காரை வைக்கிற பாருங்க, ஸ்டார்ட் பண்ண உடனே ஹெவன் வந்துடுச்சு. என்னது? உன் பிளானில் வந்துட்டியா, உன் காலிங்கில் வந்துட்டியா, உன் கடவுளுடைய சித்தத்தில் காலை வச்சு வரியா, உடனே ஓப்பன் ஆகி ஏஞ்சல்ஸ்லாம் இறங்குறாங்க, ஏறுறாங்க, பிஸி ஆகிட்டாங்க. அவங்க என்னென்ன வேலை செய்யணும். இனி யாக்கோபு நம்ம ஆண்டோடைய சத்தத்தை கேட்டு அவருடைய வில்லுக்குள்ளே வந்துட்டான். இப்போ எல்லாமே பரலோகம் உங்களை டேக் கேர் பண்ணிக்கும், பரலோகம் உங்களை பொறுப்படுத்துக்கும், எல்லாம் அது பார்த்துக்கும். உங்களுக்கு குண்டு ஊசியும் பரலோகம் பார்த்துக்கும், உங்களுக்கு என்ன வேணும்னாலும் பரலோகம் பார்த்துக்கும். அவங்க பிஸி ஆகிட்டாங்க, ஏறாங்க வராங்க, அங்கேருந்து நியூஸ் கொண்டு வராங்க, இங்கேருந்து போகிறாங்க, ரொம்ப பிஸி ஆகிடுச்சு. ஜீசஸ் வந்தப்பையும் சொல்லிட்டாரு, பரலோகம் திறந்திருக்கிறது, தேவத்துலகம் இறங்குறது ஏறுறதையும் இது முதல் கொண்டு பார்ப்பீங்க. அதுக்கு முன்னாடி சொல்லுவேன், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். ஸோ நான் பார்க்குறேன் நிறைய பேர் லைஃப்பில் பரலோகம் பிஸி ஆகுது, தேவனுடைய ராஜ்யம் உங்கள் வாழ்க்கையில் பிஸி ஆகுது. ஏஞ்சல்ஸ்லாம் பிஸியாக இருக்க போகிறாங்க, நிறைய கொண்டு வராங்க. அங்கேருந்து வரவங்க சும்மா வருவாங்களா? அங்கேருந்து வரவங்க சும்மா வருவாங்க? வரமாட்டாங்கல்ல. இது யார்? பரலோக ராஜ்யத்திலேருந்து வராங்க. ஸோ அவங்க ஏதாவது கொண்டு வருவாங்க, உங்ககிட்டேருந்து ஏதாவது ஒன்று கொண்டு போவாங்க, அங்கேருந்து கொண்டு வருவாங்க, இங்கேருந்து கொண்டு போவாங்க. இதே தான் நடந்துக்கிட்டு இருக்கோம். ஹல்லேலூயா. நீங்கள் உங்களுடைய தரிசனத்தை நோக்கி நீங்கள் போகும்போது பரலோகம் திறக்கப்படுகிறது, தேவ தூதர்கள் இறங்குகிறார்கள், ஓடி வராங்க. இந்த வேதம் முழுவதும் நீங்கள் பார்க்கலாம், இந்த வேதம் நீங்கள் முழுவதும் பார்க்கலாம். எவ்வளவு அற்புதங்கள் அடையாங்க. ஒவ்வொரு தேவ மனுஷனும் அவங்க காலை எடுத்து வைக்கும்போது, ஊழிய பாதையில், தரிசன பாதையில் அவங்க ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது அவங்க லைஃப்பில் என்னென்ன நடந்துச்சு சொல்லுவார் ஆண்டவர். உடன்படிக்கை பெட்டியை பிடித்திருக்கிற ஆசாரியாரின் உள்ளங்கால்கள் நதியில் பட்ட மாத்திரத்தில் நிற்கும். நதி ஓடிக்கிட்டே இருக்கும், உங்கள் காலை தூக்கி வைக்காத வரைக்கும் ஓட தான் செய்யும். காலை தூக்கி வச்சிங்கன்னா அதுக்கப்புறம் அது ஓடாது. நமக்கான காரியம் பைபிளில் ஒவ்வொரு தேவ மனுஷனை எடுத்து ஒவ்வொருத்தரும் மெடிடேஷன் பண்ணுங்கள். சிம்சோன் 1000 பேரை அடித்து கொன்றுவார், கழுதையின் பச்சை தாடை எலும்பில். தாகன்னு ஆண்டவர் பார்த்தாரு, இது என் பிள்ளைக்கு தாகமா, பொழந்துட்டாராம் பூமியை, பொழந்துட்டாரு. குடி தண்ணிய ஊற்று வருது. ஏன் ஆண்டவர் ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொடுத்துருக்கலாம்ல? என் ஊழியக்காரன் நான் அனாய்ட் பண்ணுவேன். பர்வதத்தை 2 பிளக்கிறாரு, பிளந்து அதுலேருந்து ஊற்று வருதா, ஓடி வருதா. ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், எலிசா ஒரு தேவதூதன் அனுப்புனா போதும், ஒரே ஒரு தேவதூதன் அனுப்புனா. இன்னொரு இடத்துல பார்ப்போம், 1,85,000 பேர் ஒரு தேவதூதன் கொண்டு போட்டிருப்பாரு. இந்த எலிசா சொல்லுவார், இவன் கண்களை திறந்துடலாம் ஆண்டவர். இவன் கண்ணில் திறந்தா எலிசாவை சுற்றிலும் அது மலையா, இவரை சுற்றிங்க. இப்படி இருக்குது வசனம், எலிசாவை சுற்றிலும் அந்த மலையும் முழுவதும். அதை எடுத்து படிங்க. 2 Kings 6:17.
அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும். இப்போ எப்படி தெரியுமா இருக்கீங்க? உங்களை சுற்றிலும் அப்படிதாங்க இருக்குது. நீங்க நம்புறீங்களோ நம்பலையோ, நீங்க பார்க்குறீங்களோ பார்க்கலையோ, ஒவ்வொரு தேவ பிள்ளையை சுற்றிலும் அப்படிதான் இருக்குது. எலிசாவுக்கு மட்டும் ஸ்பெஷலுங்க. இல்லை எலிசா ஒரு ஸ்பெஷல். அது அவர் பாரபட்சம் இல்லாத கடவுள். எல்லாரும் சுற்றியும் அப்படி தான் இருக்குது. படிங்க, வசனத்தை படிங்க. எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். அப்படியே அந்த மலை ஃபுல்லாக நிரம்பியிருக்கு. எதுக்குங்க இவ்வளோ தேவ தூதர்கள்? ஏங்க அக்னிமயமான ரதம் இவ்வளவு பேர்? ஏங்கன்னா என் புள்ள கூட பரலோகமே பின்னாடி நிற்குதுன்றதை காட்டுறதுக்கு. பரலோகம் திறந்து ஒட்டுமொத்த பரலோகமும் இறங்கிட்டாங்க. டக்கு டக்கு டக்குன்னு எல்லாம் இறங்கி நிற்கிறாங்க. மாஸ் காட்டுறாங்க பாருங்க, மாஸ் காட்டுறாங்க. வந்து நின்று மாஸ் காட்டுறாங்க. உங்களுக்கு ஒன்றுனா எனக்கு ஒன்றுனா யாராவது வருவாங்களான்னா, உங்களுக்கு ஒன்றுனா பரலோகமே வருங்க. பரலோகம் வரும். யோபுவுக்கும் அதே தான். அவன் சொல்லுவான், ஆமாம் அவரை சுற்றிலும் அக்கினி வேலி. அந்த படிங்க, யோபு எடுத்து படிங்க, 1ஆவது அதிகாரம். நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர். அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. ஆமென். நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடிச்சிட்டாராம். இன்னைக்கு நம்மளை சுற்றி அப்படி தான் இருக்குது. வேலி அடித்து தான் வச்சிருக்கிறாரு சாத்தான். எந்த வியாதி, எந்த தரித்திரம், எந்த காரியம் அந்த வேலியை தாண்டி வர முடியாது. ஆக்சுவலி சாத்தானா லூசிஃபர், பைபிளில் வர்றது. பிசாசுகள்ன்றது எடுபடிகள். ஓகேங்களா? லூசிஃபராலே வர முடியல. சாத்தான் அப்படின்னா வர இடம்லாம் அது லூசிஃபர். பிசாசுன்றதான் அதோடைய லகடபாடிகள் எல்லாம். ஓகேங்களா? கூட வர எல்லாம். ஸோ இந்த சாத்தானாலே என்னன்னா வர முடியலையா? சாத்தானால உள்ளே வர முடியல, லூசிஃபராலே வர முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு வளையத்தில் நம்மளை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. முன்ன பழைய ஏற்பாடு. இன்றைக்கி என்ன தெரியுமா? இன்றைக்கி அந்த கடவுளே நமக்குள்ள மகிமையின் நம்பிக்கையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். தேவனுடைய ஆலயமாய் மாறிவிட்டோம், தேவனுடைய வீடாய் மாறிவிட்டோம். அப்படின்னா அதை விட எவ்வளவு அதிக நிச்சயம், எவ்வளவு அதிக நிச்சயம். ஆண்டவர்கள் எல்லாத்தையும் சொன்னார், உங்களுக்கான பரலோகம் திறக்கப்பட்டிருக்கிறது. தேவதூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குறவருமா இருக்கிறாங்க. உங்கள் மேலே என்ன பிளானோ என்ன திட்டம் வச்சிருக்கிறாரோ அதற்கான எல்லாத்தையும் அவர் பார்த்துக்கிறேன்றாரு. அவர் பார்த்துக்குவார். பரலோகம் பார்த்துக்கோ, நீங்கள் பார்த்துக்க வேணாம். வருத்தப்பட்டு பாரம் சுமந்தீங்கன்னா போய் அவர்கிட்ட அந்த பாரத்தை இறக்கி வச்சுதுங்கன்னு சொல்லிட்டாரு. நீ பாரத்தோட வாழ வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஐயோ ஆண்டவரே, நான் தான் அந்த ஊழியத்தை தூக்கி சுமக்கிறேன், நான் தான் என் குடும்பத்தை தூக்கி சுமக்கிறேன், பாரமாக இருக்குது. பாரமாக இருந்தால் தான் சொல்லிட்டேனே, வா, பாரமாக இருக்கு, எல்லாரும் வாங்க, உங்கள் பாரத்தை இறக்கி வைங்கன்னு சொல்லிட்டேன், நீ எதுக்கு சுமந்துக்கிட்டு இருக்கிறேன்னு கேட்பாரு நம்மளை பார்த்து. நீ சுமக்க வேண்டிய அவசியமே இல்லையேன்னு சொல்லுவார். எல்லாத்தையும் என்கிட்ட வச்சிருங்க அப்படின்னு சொல்லுவார். அவர் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவார். பாரத்தை சுமந்து வாழ்கிற வாழ்க்கை அல்ல, நாம் கிறிஸ்துவை சுமந்து வாழ்கிற வாழ்க்கைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். எல்லாரும் எழுந்து நிற்போமா? நன்றி ஆண்டவரே, நன்றி ஏசப்பா. ராஷாந்தரா ஆத்திரியாத்தரா மலா தினி ரியாஹாத்தரா கரா ஷதரா பரா லாட்டா ராத்தா ராக்கா ராத்திரியாந்தரா. நீர் பேசின எல்லா வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா, நன்றி, நன்றி அப்பா. எங்களுக்கான பரலோகம் திறக்கப்பட்டு இருக்கிறது. எங்களுக்கான தேவ தூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவருமா இருக்கிறார்கள். ஒரே ஒரு யாக்கோப்புக்கு எத்தனை தேவ தூதர்கள், ஒரு எலிசாவுக்கு எத்தனை தேவ தூதர்கள். சிம்சோனுக்கு தாகம் அப்படின்னா பூமியை திறந்துடுறாரு, பொளந்துடுறாரு. ஒரே வெடிப்பு தான், வெடிச்சு தண்ணி வருது. சும்மா இல்லைங்க, நம்மளாம் சும்மா கிடையாதுங்க. சாதாரணமாக நினச்சிடாதீங்க, உங்களை சாதாரணமாக நினைக்காதீங்க. ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் ஒரு ஈசாக்கு நினைச்சாங்க. அவர் காட்டுறார், வெளியே வா, வந்து பார், வானத்தை பார், எத்தனை ஈசாக்கு பார், எத்தனை
எத்தனை தேசங்கள் பார், எத்தனை ராஜ்யங்கள் பார், எத்தனை கோத்திரங்கள் பார். நம்ம ஆண்டவரே இது ஒண்ணுக்குன்னு ஒரு காரியத்துக்கு நம்ம புலம்பிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் நம்ம அவளை பார்க்குற விதம், உங்களை நட்சத்திர கூட்டமாய் ஆண்டவர் பார்க்கிறார். வானத்தில் இருக்கிற நட்சத்திரம் போல உங்களை பார்க்கிறார். உங்களை ஒரு ஆளா அவர் பார்க்கல, ஒரே ஒரு ஆளா ஒரு ஆபிரகாமா பார்க்கல, அவர் ஒரு சாராளா பார்க்கல, ஜாதிகளின் தாயா பார்க்கிறார். அவரு ஜாதிகளின் தகப்பனா பார்க்கிறார், தேசங்களின் தகப்பனா, ஆசீர்வாதங்களின் தகப்பனாய் பார்க்கிறார். உங்களை பார்த்தாருன்னா அவர் அப்படி பார்க்கிறாரு. உங்களை குறித்த திட்டங்கள் மிகவும் பெரிது, அது மனித மூளைக்கு எட்ட முடியாது. உங்களுக்குள்ள வாசம் செய்கிற ஆவியானவர், அவர் தேவனுக்குரியவைகளை அறிந்திருக்கிறவர். எந்த அளவுக்கு ஆவியினால் நிரப்பப்படுவீங்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணியிருக்கிறவர்களை நீங்கள் பார்க்க முடியும். ஓரா சாந்தாரா பாலாத்தாரா காரா ஷியாட்டிலி மலாட்டாரா காரா சாந்தாரா. நான் பார்க்குறேன் இங்கே எல்லாருடைய வாழ்க்கையிலையும் பரலோகம் திறக்கப்பட்டிருக்கு, தேவதூதர்கள் இறங்குகிறார்கள். சும்மா இல்லை, சில காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது, சடனாக நடக்க போகுது, பெரிய பெரிய காரியங்கள் நடக்க போகுது. உங்களை கொண்டு தேசங்களில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். என்னை கொண்டு என் குடும்பத்தில் நல்ல காரியம் நடந்தால் போதும் நினச்சி வாழாதீங்க. உங்களை கொண்டு தேசங்களில் பெரிய காரியம், நல்ல காரியம் நடக்க போகுது. உங்கள் குடும்பத்துக்கு நல்ல காரியத்தை செய்கிறதுக்காக நீங்கள் இல்லை, நாடுகளுக்கு நல்ல காரியம் செய்கிறதுக்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. ஓ ஷாதாராபார், உங்கள் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் அழைக்கப்படலை, பல நாடுகளை காப்பாற்ற நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள். ராஷாதாரா ஓராதாரா மானாராதாராபா. கடவுள் உங்களை பார்க்கிற பார்வை வேறு, நீங்கள் உங்களை பார்த்துட்டு இருக்கிற பார்வை வேறு. உங்கள் பார்வையை மாற்றுங்க, உங்கள் பார்வையை மாற்றுங்க. ராதாராபாரா, பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்து பார்க்க ஆரம்பித்து விடுங்க. ஓரா சாந்தாரா பாரா சியாட்டாரா லிட்டிரி பாராட்டாரா யாத்தாரா. மாம்ச கண்ணில் பார்க்குற வரைக்கும் தேவ தூதர்கள் திறக்க மாட்டாங்க, இருக்க தெரிய மாட்டாங்க. அவன் கண்களை திறந்தார். ஆவியின் கண்களில் பார்க்கும்போது தான் அதெல்லாம் தெரிஞ்சுது. இந்த தேசம் மலை முழுவதும் தேவ தூதர்கள் நிரம்பி இருந்தது. யாதாரா தாரா சாடாரா தாரா பாரோ துரு ஓரா தாரா ஷாட்டாரா பாரா டிரியான் தாரா மனாரா துரு. ஆதி ஆகமத்தில் பார்க்குறோம், அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டதுன்னு இருக்கு. அந்த பழத்தை சாப்பிட்ட உடனே அதுக்கு முன்னாடி ஸ்பிரிட்டில் இருந்தாங்க, ஸ்பிரிட் ஐஸ் இருந்தது, ஆவிக்குரிய கண்கள் இருந்தது. அது மறித்து மாம்சத்தின் கண்கள் திறந்தது. உங்கள் வாழ்க்கையில் எல்லா பகுதியிலையும் மாம்சத்திலேயே பார்த்து வாழாதீங்க, அது டேஞ்சர் மோடு. மாம்சத்தின் பார்வை உங்களை தவறான பாதையில் வழி நடத்திவிடும். அது குருடனுக்கு குருடன் வழிகாட்டுவதை போல ஆக்கிவிடும். ஆவியில் நிரம்பி பாருங்க, தேவனுடைய வார்த்தையில் நிரம்பி பாருங்க. ஒவ்வொரு காரியத்தை செய்யும் போது ஆண்டவரோட டைமை ஸ்பெண்ட் பண்ணி துதிச்சு ஆராதிச்சு கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு செயல்படுங்க. நீங்கள் ஆண்டோடைய தரிசனத்தை நோக்கி, அவர் உங்கள் மேலே வச்சிருக்க அழைப்பை நோக்கி போகும்போது அவர் பரலோகத்தையே திறக்க ஆயத்தமாக இருக்கிறார். தன்னுடைய ஒட்டுமொத்த தூதர்கள் கூட்டத்தையும் உங்கள் ஒருவருக்காக அனுப்ப அவர் ஆயத்தமாக இருக்கிறார். இந்த வாரம் பார்ப்பீங்க, வரப்போகிற நாட்களில் பார்ப்பீங்க, உங்களுக்கான பரலோகம் திறக்கப்பட்டிருக்கிறத பார்ப்பீங்க. ஆசீர்வாதம் ஊற்றப்படுவதை நீங்கள் பார்ப்பீங்க. வானத்தின் மதகுகள் திறக்கும், பல கனிகளை, பல மதகுகள் திறக்கிறத பார்ப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் அப்படியா இருக்கும். நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசப்பா, நன்றி செலுத்துங்க. வார்த்தைக்காய் நன்றியாய் ஆரம்பம் முதல் முடிவு வரை கர்த்தனை எங்களோடு கூட இருந்து வழி நடத்தினீங்க. நன்றி செலுத்துகிறோம். உங்கள் பிரசன்னம் தொடர்ந்து எங்களை வழி நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உடம்பட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்னுடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக, ஆமென். God bless you, God bless you. உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். எழுப்புதல் தீர்க்க தரிசன சபை நடத்தும் தீர்க்க தரிசன திருவிழா 2026. துதி ஆராதனை சகோதரி அனிதா பீட்டர் அவர்கள். தீர்க்க தரிசன செய்தி தீர்க்கதரிசி ஏவி பீட்டர் எல்விஸ் அவர்கள்.
உலர்ந்த எலும்புகள் போன்ற வாழ்க்கை உயிர் பெற்று புதிய மனிதனாய் எழும்ப ஓர் அரிய வாய்ப்பு. தேதி மே 23, 2026. நேரம் காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை. இடம் துளசி பார்ட்டியால், பூம்புகார் நகர், கொளத்தூர். முக்கியமாக அனுமதி இலவசம். காலையும் மதியமும் உணவு வழங்கப்படும். அனைவரும் வந்து தேவ ஆசீர்வாதம் பெற அன்புடன் அழைக்கிறோம். தாமதிக்காதீங்க, இப்பவே வந்து உங்க இடத்தை உறுதி செய்யுங்க. நீங்க இதுவரைக்கும் சபைக்கே போகாத ஒரு நபரா இயேசு கிறிஸ்துவ பற்றி உங்க வாழ்க்கையில ஆழமா அறிந்து கொள்ளணுமா? அப்ப ரிவைவல் சர்ச் உங்க எல்லாரையுமே அன்புடன் அழைக்கிறது. நம்ம கொளத்தூர் பூம்புகார் நகர்ல லொகேட் ஆயிருக்க ரிவைவல் சர்ச்சுக்கு நீங்க வாரம் வாரம் வர முடியும். சோ இங்க எவ்ரி சண்டே, ஞாயிற்றுக்கிழமை காலையில 10 மணில இருந்து 12 மணி வரைக்கும் சபை ஆராதனை நடந்து கொண்டிருக்குது. சோ நீங்க எல்லாருமே இந்த ஆராதனையில குடும்பமா கலந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்ல, எவ்ரி சாட்டர்டே ஒரு சனிக்கிழமையும் மாலை 8 மணி முதல் 9 மணி வரைக்கும் ப்ராஃபட்டிக் ஈவினிங் வந்து நடைபெறுது. இதுல பாஸ்டர் பீட்டர் எல்விஸ் அவர்கள் உங்களுக்காக விசேஷ ஜெபம் ஏறெடுப்பார்கள். நீங்க தவறாம கலந்து கொள்ளுங்க. ஒருவேளை என்னால நேர்ல வர முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா நீங்க கவலையே பட வேணாம். நீங்க கூகுள் மீட் மூலமாகவும் எங்களோடு கலந்து கொள்ள முடியும். சோ கீழே தெரியுற இந்த கூகுள் கோடை வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதன் மூலமா எங்களோட நீங்க ஜாயின் பண்ணுங்க. சோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஊழியத்தை ஜெபத்தினாலும் காணிக்கைகளினாலும் தாங்கும்படி உங்களை நாங்க அன்புடன் அழைக்கிறோம். காணிக்கை அனுப்ப விரும்புகிறவர்கள் ஸ்கிரீன்ல தெரியுற இந்த டீடைல்ஸை பார்த்து நீங்க அனுப்பலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க இதுவரைக்கும் சபைக்கே போகாத ஒரு நபரா இயேசு கிறிஸ்துவ பற்றி உங்க வாழ்க்கையில ஆழமா அறிந்து கொள்ளணுமா? அப்ப ரிவைவல் சர்ச் உங்க எல்லாரையுமே அன்புடன் அழைக்கிறது. நம்ம கொளத்தூர் பூம்புகார் நகர்ல லொகேட் ஆயிருக்க ரிவைவல் சர்ச்சுக்கு நீங்க வாரம் வாரம் வர முடியும். சோ இங்க எவ்ரி சண்டே, ஞாயிற்றுக்கிழமை காலையில 10 மணில இருந்து 12 மணி வரைக்கும் சபை ஆராதனை நடந்து கொண்டிருக்குது. சோ நீங்க எல்லாருமே இந்த ஆராதனையில குடும்பமா கலந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்ல, எவ்ரி சாட்டர்டே ஒரு சனிக்கிழமையும் மாலை 8 மணி முதல் 9 மணி வரைக்கும் ப்ராஃபட்டிக் ஈவினிங் வந்து நடைபெறுது. இதுல பாஸ்டர் பீட்டர் எல்விஸ் அவர்கள் உங்களுக்காக விசேஷ ஜெபம் ஏறெடுப்பார்கள். நீங்க தவறாம கலந்து கொள்ளுங்க. ஒருவேளை என்னால நேர்ல வர முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா நீங்க கவலையே பட வேணாம். நீங்க கூகுள் மீட் மூலமாகவும் எங்களோடு கலந்து கொள்ள முடியும். சோ கீழே தெரியுற இந்த கூகுள் கோடை வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதன் மூலமா எங்களோட நீங்க ஜாயின் பண்ணுங்க. சோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஊழியத்தை ஜெபத்தினாலும் காணிக்கைகளினாலும் தாங்கும்படி உங்களை நாங்க அன்புடன் அழைக்கிறோம். காணிக்கை அனுப்ப விரும்புகிறவர்கள் ஸ்கிரீன்ல தெரியுற இந்த டீடைல்ஸை பார்த்து நீங்க அனுப்பலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.